வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கள் வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்து எங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். மிகவும் நன்றி. வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி தொடர்ச்சியாக பல தோழர்கள் காணொலிகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதிலே நானும் தொடர்ச்சியாக அது சார்ந்த பதிவுகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றேன். அதற்கு நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஆதரவு உண்மையிலே என்னை வியப்படைய செய்கிறது என்பதை விட மகிழ்ச்சி கொள்ள செய்கிறது. இன்று கூட வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு எதிரான நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகளும், இன்னொரு புறம் வைத்தியர் அர்ஜுனா அவர்களால் குற்றம் சாட்டப்பட்டு மக்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட வலையொலியை சார்ந்த 4 பேர் மீது நீதிமன்றம் எடுத்திருக்கக்கூடிய அதிரடி நடவடிக்கைகளை குறித்தும் இந்த காணொலியில் மிக தெளிவாக பார்க்கலாம். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய எந்த கருத்துகளும் ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துகின்றன. ஒன்றில் அரசை எதிர்த்து அவர் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் அரசாங்கத்தை சிந்திக்க வைக்கிறது என்பதை விட அரசு சார்ந்தவர்கள் அதை குறித்த செய்திகளை தேடக்கூடிய ஒரு களத்திற்குள் செல்கின்றார்கள். அதுபோலத்தான் வேறு பல களங்களிலும் வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. தற்பொழுது இன்பராசா அவர்கள், கந்தசாமி இன்பராசா அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி சில கருத்துக்களை அவர் குரல் பதிவு, அதை காணொலியாக பதிவிட்டிருக்கின்றார். அந்த பதிவில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய செயல்பாடுகள் விமர்சிக்கப்பட்டிருக்கின்றன. அவரை மக்கள் நம்பி ஏமாறக்கூடிய ஒரு களங்கள் தான் அரங்கேறி கொண்டிருக்கிறது என்றும், புலம்பெயர்ந்த தமிழர்கள் இதை சிந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கையை கந்தசாமி இன்பராசா அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக கந்தசாமி இன்பராசா அவர்கள் பேசுகின்ற பல விடயங்களில், குறிப்பாக தேசிய தலைமையை மையப்படுத்தியும் தேசிய தலைமையின் மகள் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை மையப்படுத்தியும் இன்பராசா அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் பல நேரங்களில் நாம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். அதுபோலத்தான் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி இன்பராசா அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துகளின் பின்னணியில் என்ன இருக்கிறது என்பதை குறித்தும் நாம் ஆராய வேண்டியதிருக்கின்றது. அதன் பின்னணியில் வைத்தியருடைய வளர்ச்சி அவர்களுக்கு சிக்கலை உருவாக்குகிறதா என்கின்ற ஒரு கேள்வி மனதிற்குள் எழும்பாமல் இல்லை. நாடாளுமன்றத்தில் எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் சார்ந்த பல கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த கருத்துக்கள் எல்லாம் பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறதா என்றால் இல்லை. வைத்தியர் அர்ஜுனா பேசக்கூடிய வார்த்தைகள் மட்டும் அது பேசுபடு பொருளாக மாறுகிறது என்றால், மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து வைத்தியர் அர்ஜுனா பேசுகிறார் என்பதுதான் நிஜம். இன்று மக்களிடம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த மனிதன் நமக்காக பேசுவதற்கான ஒரு களத்தை எடுப்பார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை மட்டும்தான் ஒவ்வொருவருடைய களத்திலும் ஒரு புதுமைகளை கட்டுவிக்கக்கூடிய ஒரு விடயத்தை கொண்டு வரும். வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய போகிறார் என்கின்ற செய்தியும் ஒரு விமர்சன கண்ணோட்டு தான் பார்க்கப்படுகின்றது. ஒரு பெண்ணுக்காக அவர் தன்னுடைய பதவியை விட்டு கொடுக்கிறாராம், இதற்காகவா யாழ் மக்கள் அவரை தேர்ந்தெடுத்தார்கள் என்று. வைத்தியர் அர்ஜுனாவுடைய தொலைநோக்கு சிந்தனை வேறு. மக்கள் களத்தில் நான் மக்களுக்காக களத்தில் நிற்க வேண்டுமென்றால் நாடாளுமன்ற உறுப்பினராக சென்று என்னால் பெரிதாக சாதிக்க முடியாது. எனவே மாகாணம் சார்ந்த உரிமைகளை மையப்படுத்தி கொண்டு அது சார்ந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு பயணித்தால்தான் என்னால் வெற்றி இலக்கை எட்ட முடியும் என்று வைத்தியர் நினைக்கின்றார். அதன் அடிப்படையில் தான் வைத்தியருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அமைகின்றது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதிருக்கின்றது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு ஆளை அடையாளப்படுத்துகிறார் என்றால் கண்டிப்பாக அவர்கள் திறன் சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படித்தான் சட்டத்தரணி கௌசல்யா அவர்களுடைய திறன்களை குறித்தும் அவர் பேசுகின்ற பொழுது, ஒருவேளை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து வெளியேறுகின்ற பட்சத்தில் சகோதரி கௌசல்யா அவர்கள் அதனை திறம்பட செயல்படுத்துவார் என்கின்ற நம்பிக்கை எல்லோரிடமுமே இருக்கின்றது. இது ஒருபுறம் இருக்கக்கூடிய சூழலில் கிருஷ்ணா என்கின்ற வலையொலியை நடத்தி கொண்டிருக்கக்கூடியோர் மீது மக்கள் அவர் மீது கோபப்பட்டு அவரை பிடித்து கொண்டு போய் காவல்துறையிடம் ஒப்படைத்ததும், காவல்துறை அவரை விசாரித்து நீதிமன்றத்தில் கொண்டு போய் சேர்த்ததும், நீதிமன்றம் அவரை மார்ச் 14ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து உத்தரவிட்டதும் இப்பொழுது பரபரப்பு செய்தியாக இருக்கின்றன. எதற்காக கிருஷ்ணா அவர்களை வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார் என்கின்ற விடயத்தை மையப்படுத்திய செய்திக்கு நான் நேற்றே காணொலியில் மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன்.
ஒரு வீட்டிற்குள் சென்று அத்துமீறி இரவு நேரத்திற்குள் அந்த வீட்டிற்குள் சென்று அங்கு இருக்கக்கூடிய அதாவது இளம் வயது பெண்ணை, ஒரு 15-16 வயது இளம் வயது பெண்ணை ஒருமையில் பேசிய விடயமும் அவர்கள் மீது சற்று கடினமான வார்த்தையை பிரயோகித்த விடயத்திலும் அது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதை தங்களுடைய வலையொலியிலும் அவர்கள் பதிவிட்டார்கள். நாங்கள் இப்படி அந்த வீட்டுக்குள் சென்றோம், அவர்களிடம் பேசினோம் என்கின்ற விடயங்கள் எல்லாம். ஆனால் மக்கள் மன்றத்திலே அது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த அதிர்வலைகள் ஏற்படுத்திய ஒரு களம் இருக்கக்கூடிய சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இது சார்ந்த கருத்துக்களை நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்தார். நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்த கருத்துக்கு ஒரு எதிர்வினை கிடைத்தது என்பதை விட அந்த சம்பந்தப்பட்டவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது. இந்த வலையொலியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர் கைது செய்யப்பட்ட மறுநிமிடத்திலிருந்து வைத்தியர் அர்ஜுனாவிற்கு பல நெருக்கடிகள் வருகின்றன. தற்பொழுது முஸ்லீம் சகோதரர்கள் வைத்தியர் அர்ஜுனா, நீ அதாவது தமிழர்களுக்கும் முஸ்லீம் இனத்திற்கும் இடையே பிரிவினை செய்யக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் கட்டி அமைத்து கொண்டிருக்கின்றீர்கள், நீங்கள் வாயை மூடிவிட்டு உங்களுடைய வேலைகளை பார்த்தால் போதும் என்று கொந்தளிக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. வைத்தியர் அர்ஜுனா எங்களுக்கு எதிராக செயல்படுகிறார் என்று இஸ்லாமிய சகோதரர்கள் கருத்துக்களை பதிவிடக்கூடிய ஒரு களத்தையும் நம்மால் பார்க்க முடிகின்றது. அதுபோல வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தி கடுமையான விமர்சனங்கள் இப்பொழுது பல கோணங்களில் எழும்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு களங்களும் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. இன்னொரு புறம் ஒரு சிலர் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சந்தேக கேள்விதான், அல்லது அது ஒரு சந்தேகம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். வைத்தியர் அர்ஜுனா இவ்வளவு தைரியமாக எல்லாரையும் குறித்து பேசுகிறார், இது வைத்தியர் அர்ஜுனாவுக்கு பெரும் சிக்கலை அல்லவா உருவாக்கிவிடும். வைத்தியர் அர்ஜுனா பல நேரங்களில் குறிப்பிடுகின்றார், என்னுடைய நெத்தியை பார்த்து சுடுங்கள், நான் தமிழர்களுக்காக உயிர் விட தயாராக இருக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார். நான் என்னுடைய உயிருக்கு அஞ்சியதில்லை என்று குறிப்பிடுகின்றார். இவைகள் எல்லாமே ஒரு பயத்தை உருவாக்குவதாக இருக்கின்ற காரணம், வைத்தியர் அர்ஜுனா பலரை எதிர்த்து செய்யக்கூடிய கருத்தாக்கங்களும் பலருடைய செயல்பாடுகள், அவர்கள் தவறாக மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய விடயங்களை மையப்படுத்தி அவர்களுடைய அந்த விடயங்களையெல்லாம் அவர் வெளியே கொண்டு வரக்கூடிய செய்திகளும் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவர்கள் வைத்தியர் அர்ஜுனா மீது கோபத்தில் இருப்பார்கள். எப்படியாவது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைப்பார்கள். எனவே இல்லாததை இருக்கு என்று சொல்வார்கள். வைத்தியர் அர்ஜுனா பேசினார் என்பதை விட இதைவிட அதிகமாக பேசினார் என்பார்கள். பேசாததையும் பேசினார் என்பார்கள். எனவே தொடர்ச்சியாக வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய களம் இப்பொழுது உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பது நிஜம். இதிலிருந்து வைத்தியர் அர்ஜுனா தன்னை எப்படி மீட்டுக்கொள்வார் என்கின்ற கேள்விக்குள் நாம் செல்கின்ற பொழுது அவர் அதை குறித்தெல்லாம் கவலை கொண்டதாக தெரியவில்லை. தான் மனதிற்குள் பட்டதை துணிந்து அவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார், அதை செயல் வடிவமாக்கி கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து இன்னும் பலருடைய முகத்திரையை கிழிப்பேன் என்கின்றார். வைத்தியர் அர்ஜுனா தேவையான ஒரு மனிதர். ஆனால் அவருடைய தேவை மக்கள் மன்றத்திலே பேசுபடு பொருளாக மாற வேண்டும் என்கின்ற களம் இருக்கக்கூடிய அதே சூழலில் மக்களுக்கு விரோதமான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான களங்களை கட்டி அமைக்கக்கூடிய அந்த நேரத்தில் வைத்தியர் அதை எப்படி எதிர்கொள்கிறார் என்பதுதான் இப்பொழுது உள்ள தேடலாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.